சென்னை சென்னையை பொறுத்த வரைக்கும் மின் விநியோகத்தில் மொத்தம் 1834 ஃபீடர்ஸ் இருக்குது. அதில் ஒரு 18 ஃபீடர்ஸ் மட்டும் ட்ரிப் ஆச்சு. அதாவது வந்து மழையினால் பாதிப்புகள் ஏற்பட்டது. அதுக்கு உடனடியாக வந்து பேக் ஃபீடிங் மூலிமா விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த 18 சரி செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் அதுவும் சரி செய்யப்பட்டு ரெகுலர் ஃபீடரில் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கை பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த சூழல் தான். ஏன்னா எந்த விதத்தில் சென்னையில் விநியோகத்தில் பாதிப்பு இல்லை. அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் அனைத்து இணைப்பை பெற்றவர்களுக்கும் சீரான மின் விநியோகம் சென்னையை பொறுத்த வரைக்கும் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழகம் முழுவதும் கடுமையான மழை பெய்தாலும் கூட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறிப்பாக திருவெண்காடு பகுதியில் மட்டும் ஒரு 110 kV சிடி வந்து நேற்று இரவு பழுதடைந்த காரணத்தினால வந்து ஒரு 2 மணி நேரம் மேலாக அங்கே விநியோகத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டன. உடனடியாக அது சரி செய்யப்பட்டு இரவோடு இரவாக சரி செய்யப்பட்டு அந்த பகுதியிலும் சீரான மின் விநியோகம் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே தமிழகத்தை பொறுத்தவரை மின் விநியோகத்தில் இந்த மழையின் காரணமாக எந்தவித பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. அதற்கு காரணம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. குறிப்பாக ஒரு 11,000 பேர் வந்து இந்த மழை காரணமாக சிறப்பு பணிகளாக மின் விநியோகத்தில் பணியமர்த்தப்பட்டு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 1440 பேர் பகல்லையும் ஒரு 600 பேர் இரவுலையும் கவனிப்பதற்காக மின் விநியோகத்தில் சிறப்பு கவனங்களை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே தமிழகத்தை பொறுத்தவரை மின் விநியோகத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. வழக்கமாக எல்லா இடிசிலையும் இருந்து பொதுமக்களுக்கான அந்த அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. சில இடங்களில் வீடியோ மூலமாக வந்து குறும்படம் மூலமாகவும் அவர்களுக்கான அந்த தெளிவுபடுத்தக்கூடிய நிலை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே மழைக்காலங்களை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் மிக கவனமாக இருப்பது மிகவும் நன்று. எந்த இடத்துலையும் வந்து பாதிப்புகள் ஏற்படாத அளவிற்கு தான் மின்சார வாரியம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனவே பொதுமக்களுடைய தேவைகளை குறிப்பாக என்னென்னா மழை பெய்யுது, கடந்த காலங்களில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், கொஞ்சம் மழை பெஞ்சா கூட விநியோகத்தை நிறுத்தி வச்சுருவாங்க. மழை வருதுனாலே வீட்டில் முடிவு எடுத்துருவாங்க, சரி மழை பெய்யுது காத்தடிக்குது மின் விநியோகம் நிறுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த சூழல் இல்லை. அதற்கு தான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர்கள் எடுத்த நடவடிக்கை தான் அதுக்கு காரணம். எவ்வளவு மழை பெய்தாலும் சரி மின் விநியோகம் நிறுத்தப்படக்கூடாது, பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் நிறுத்தணும், அதுவும் உடனடியாக விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து ஏறத்தாழ 3000க்கும் மேற்பட்ட பில்லர் பாக்ஸ் வந்து நம்ம சென்னையில் உயர்த்தப்பட்டிருக்கு, 1 மீட்டர் அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய ஏன்னா இந்த 3000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மழையால் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகள், மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாநகராட்சி நிர்வாகமும் எந்த இடங்கள்லையும் மழைநீர் தேங்காத அளவிற்கு மிக சிறப்பாக நடவடிக்கை எடுத்து நீங்கள் அதையும் கவனிச்சுட்டு இருக்கீங்க. மின் விநியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சென்னையில் விடுபட்ட அந்த பில்லர் பாக்ஸ் வந்து மழையில் பாதிப்பு இல்லாத இடங்களும் கூட 1 மீட்டர் அளவிற்கு உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இல்லை நாங்களே போகிறோம் சார். இப்போ எந்தெந்த பகுதிகளில் இந்த மாதிரி வந்து அதிகமான மழைகள் இருக்குங்கிறது ஏற்கனவே இங்கே தான் நாங்கள் வந்து காணொலி மூலமாக தான் மீட்டிங் நடத்தியிருக்கோம். தொடர்ந்து சம்மந்தப்பட்டிருக்கோம். நாங்கள் சியும் சரி எஸ்சியும் சரி உயர் அதிகாரிகள் அங்கே டியூட்டியில் இருக்காங்க. அந்தந்த மண்டலங்களை சார்ந்திருக்கக்கூடிய அதே போல் அந்தந்த வட்டங்களை சார்ந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் 24 மணி நேரம் பணியில் இருக்கிறாங்க. அதனால் எந்த பாதிப்புகளும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எங்கேயும் வந்து விநியோகத்தில் பாதிப்பு இல்லை. இல்லை உங்களுடைய செய்தியாளரே சொல்லியிருப்பாங்க, இந்தந்த பகுதியெல்லாம் வந்து மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்கேயும் நிறுத்தப்படலை, சீரான விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. மின்னகத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக வரக்கூடிய புகார்கள் தான். சரியான ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் தான் புகார்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். விநியோகத்தில் ஏதாவது தடை ஏற்பட்டால் தான், தடை ஏதும் ஏற்படாத காரணத்தினால புகார்கள் வந்து வழக்கமாக வரக்கூடிய அந்த புகார்கள் தான் வரப்பட்டிருக்கு. சரிங்க, பாதிப்பு இல்லையே, ஒன்றும் பாதிப்புகள் இருந்தால் நம்ம ஆய்வு பண்ணலாம். அப்படி தேவைப்பட்டால் நாங்கள் களத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். சார் நேற்று சராசரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 11,200 மெகாவாட் அளவு தான் தமிழகத்தினுடைய மின் தேவை இருந்திருக்கு. இப்போ காலையில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு 11,600 மெகாவாட் அளவு தான். ஆமாங்க, 17,500 மெகாவாட் அளவுக்கு போச்சு. இப்போ மழை காரணமாக வந்து நம்முடைய தேவை குறைஞ்சிருக்கு. இப்போ காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1,400 மெகாவாட் அளவுக்கு சோலார் உற்பத்தி இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1,400 மெகாவாட் அளவுக்கு சோலாரில் மின் உற்பத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ 11,600 மெகாவாட் அளவிற்கு தேவைகள் இருக்குது. வழக்கமாக தேவையை விட இப்போ குறைஞ்சிருக்கு. அதனால் நம்ம அதுக்காக வந்து அனல் மின் நிலையங்களுடைய உற்பத்தியை குறைச்சிருக்கிறோம். அதில் செலவினங்கள் கூடுங்கிறதுனால அதை குறைச்சி
மற்ற ஹைட்ரோலையும் சரி, அதே போல் சோலார்லேயும் சரி வரக்கூடிய உற்பத்தியை நம்ம முழுவதுமாக இப்போ பயன்படுத்தி நடைமுறை கொண்டு வந்திருக்கோம்.